Hi friends, welcome to our channel BHARBIS KITCHEN. நான் உங்க பாரதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வில்லேஜ் ஸ்டைல் கத்திரிக்காய் முருங்கக்காய் காராமணி தொக்கு தாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஆனியன் வந்து 2 எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் ஒரு 4-5 கத்திரிக்காய் பெருசாக இருந்தால் எடுத்துக்கோங்க. முருங்கக்காய் வந்து ஒரு 2 முருங்கக்காய் நான் எடுத்துருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து க்ரீன் கலர் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் எந்த கத்திரிக்காய் வேணால் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம்லாம் செமையாக இருக்கும் இந்த காம்பினேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் காராமணி முதல்ல 3 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டேன். 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ கடுகு பொரிஞ்சதும் நம்ம வந்து ஆனியன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஆனியன் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து ரொம்ப வந்து கருகி விட வேண்டாம். லைட் பிங்க் ஷேட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. ஸோ என்னோடய சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் பார்பிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ பாருங்கள் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரமாக வந்து அது வதங்கிடும். நான் எப்பவுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வதங்கிடுச்சு நல்லா. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன டீஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ நல்லா பரட்டி விட்டு இதில் கொஞ்சம் நான் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது தொக்கா வேணாலும் நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பேசி சாப்பிட்லாம். ட்ரையாக வேணாலும் ட்ரையாக பண்ணிவிட்டு நம்ம தொட்டுட்டு சாப்பிடலாம். இன்றைக்கி நான் ட்ரையாக பண்ணுறேன். ஸோ தண்ணி வந்து நம்ம அந்த காய் முழுகிற அளவுக்கு வச்சா போதும். ஸோ காராமணி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச காராமணி இதில் ஒரு 50 கிராம் காராமணி போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ போட்டு எல்லாத்தையும் கலரி விட்டுக்கலாம். தட்டை போட்டு மூடிடலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது வந்து இப்போ நம்ம கலரி விட்டுருக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிம்மில் வச்சுருங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். ஸோ இப்போ இது இன்னும் கொஞ்சம் வேகணும். முருங்காய் இன்னும் வேகாமல் இருக்குது. மறுபடியும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. ஸோ சூப்பரான கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நல்லா நம்ம பிரட்டி விட்டுட்டு இப்போ இதை நம்ம நல்லா ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு கொஞ்சம் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நம்ம வந்து ஸோ இதில் நான் ஆயில் ஊற்றிட்டேன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஸோ ஆயில் ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் ரொம்ப ஹையில் வச்சு பண்ண வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணாலே போதும். ஸோ இல்லைனா அடி பிடிச்சிரும். இது பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் இது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் பார்பிஸ் கிச்சன் பாரதி. See you, bye.